அன்பின் பிரயாசம். ஒரு பிரயாசப்படுறாங்க, அது எப்படிப்பட்ட விதத்துல பிரயாசப்படுறாங்களா? அன்போடு பிரயாசப்படுறது. அல்லேலூயா. ஒரு முயற்சி மேற்கொள்றாங்க, அதை எப்படி மேற்கொள்றாங்களா? அன்போடு செய்யறாங்களாம். தன்னை அழுத்தப்படுத்திக்காம, தன்னை காயப்படுத்திக்காம, தன்னை கஷ்டப்படுத்திக்காம, டென்ஷனை ஏத்திக்காம, மண்டைக்குள்ள பிரஷரை போட்டுக்காம, சிந்தைக்குள்ள ஒரு வருத்தத்தை வச்சுக்காம, ஒரு கோபத்தை வச்சுக்காம, ஒரு எரிச்சலை வச்சுக்காம, பேரன்போட, ஒரு மலர்ந்த முகத்தோட, ஒரு சிரிச்ச முகத்தோட, அல்லேலூயா, வசனம் வரும்னு எதிர்பார்ப்போட, அதை பார்த்துனே பிரசங்கம் பண்ணும்போது வசனம் வராத போதும் அவர் சிரிச்ச முகத்தோட, அல்லேலூயா. ஏன்னா இங்க இருந்து பேசுறவங்களுக்கு தான் தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஆகனி. ஆனாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட, சந்தோஷமா, அதையும் கொஞ்சம் ஈஸியா. இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா செயல்களிலேயும் அப்படியே எடுத்துக்கொள்வது, எல்லா சூழ்நிலைகளிலேயும், எல்லா நடவடிக்கைகளிலும், உங்க பேச்சுல, நடத்துல, பேசுகிற விதத்துல, நல்லா இருக்கிற மூஞ்ச இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி மூஞ்ச மாத்திக்காம, நல்லா இருக்கிற மூஞ்ச, ஆமா எவ்வளவு நல்லா இருக்கீங்க பாருங்க, நீங்க உங்க முகத்தெல்லாம் போய் பாருங்க, அப்படி வரும் பாருங்க, ஒரு சுளிப்பு வரும் மூஞ்சில, இதெல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் காட்டிக்காம அன்புள்ள பிரயாசங்களா. அல்லேலூயா. நீங்க சில நன்மைகள் தான் செய்வீங்க, உங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்வீங்க, பிள்ளைகளுக்கு செய்வீங்க, சார்ந்தவர்களுக்கு செய்வீங்க. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்க? வெறுப்பை தான் காட்டுவாங்க, டென்ஷன் தான் காட்டுவாங்க. நீ வெறுப்பையாச்சும் காட்டிக்கோ, எருப்பையாச்சும் காட்டிக்கோ, நான் அன்பின் பிரயாசத்தோடு தான் நான் செய்வேன். இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல செய்யறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இதெல்லாம் ஏதோ கடினமான உபதேசம் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இதை விட ஸ்வீட்டான எளிமையான உபதேசம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இதை நீங்க உங்க லைஃப்ல நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை ஈஸியா மாறிடும், லைஃப் ஈஸியா மாறிடும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஏதோ ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு பெரிய, உன் கூடவே வருவாரு, உன் கையில ஆண்டவருடைய வல்லமை வரும், உன் ஒரு கை 10 கையா மாறும், உன் ஒரு கை 10 கையா மாறும். ஒரு கை போயிட்டு மாப் போடும், இன்னொரு கை கேஸ் ஸ்டவ் துடைக்கும், இன்னொரு கை போயிட்டு அங்க வெளியே புறமா இருக்கக்கூடிய கடையை கொண்டு வரோம். அப்படின்னா ஆஹா 10 கை வேணும்னு. 10 கையில நீ பேரன்போடு இருந்தினா 10 கை செய்யாத ஒண்ண நீ சந்தோஷத்தோட செய்ய ஆரம்பிப்ப. உன்னை காயப்படுத்திக்காம செய்ய ஆரம்பிப்ப, பிரஷரை ஏத்திக்காம செய்ய ஆரம்பிப்ப, உன்னை உடைச்சிக்காம செய்ய ஆரம்பிப்ப. அன்புள்ள பிரயாசம். எப்படிப்பட்ட பிரயாசம்? அன்புள்ள பிரயாசம். ஒரு வேதனை வந்துருச்சு, உடம்புல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னைக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கழுத்து வலி வந்துருச்சு, சங்கடம் வந்துருச்சு, திடீர்னு நல்லா ராத்திரி படுத்து தூங்கணும், காலையில் எழும்பலான்னு பார்த்தா கழுத்து பயங்கரமா வலிக்குது, சுளுக்கு ஏத்திக்குச்சு. அடுத்த வேலை செய்யும்போது எரிச்சலா இருக்கும், டென்ஷனா இருக்கும். நான் சொல்றேன், சந்தோஷமா செஞ்சு பாருங்களேன், அன்பா செஞ்சு பாருங்களேன், டென்ஷன் இல்லாம செஞ்சு பாருங்களேன், கழுத்து வலியெல்லாம் காணாம போயிடும். இதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல செய்ய மாட்டோம். அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்பிக்கையின் பொறுமை. அல்லேலூயா. இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் சுத்திகரிப்பு முறைமைகள். அப்படிப்பட்ட ஜாடிகளில் தான் மனமும் ருசியும் தரமும் நிறமும் கொண்ட ரசம் என்னும் அற்புதம் ஊற்றப்பட்டது. தேவன் அப்படிப்பட்ட ஜாடிகளை தான் சூஸ் பண்றாரு. நான் சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு அற்புதமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாடி. எப்படிப்பட்ட ஜாடியா இருக்கணும்? விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை. காரியம் நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு நடக்கும் நினைச்ச நடக்க மாட்டேங்குது, நாளை. நான் சொல்றேன், விட்டுருங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல, நடக்க மாட்டேங்குதா? விட்டுருங்க, தானே நடக்கும். வரவே மாட்டேங்குது, பக்கத்துல பார்த்து சொல்ல, விட்டுருங்க. நீ விடாம இருக்கும் போது வராதது, நீ விட்டதுக்கு அப்புறம் வரும். நீ விட்டாலும் நீ அவரை பிடிச்சுக்கிறதுனால அவர் உனக்கான விஷயத்தை விட்டுறவே மாட்டார், அவர் பிடித்து எடுத்து கொடுப்பார். குரங்கு இருக்குல்ல, இந்த குரங்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மரம் விட்டு மரம் தாவும், மலை விட்டு மலை தாவும், மண் விட்டு மண் தாவும். தாவும் பொழுது சில சிராய்ப்புகள் அது மேல ஏற்படுமா, ஒரு சின்ன கீரல். அந்த குரங்கு அதையே பார்த்துட்டு இருக்குமா, நடக்க மாட்டேங்குது.
இன்னைக்குள்ள கர்த்தாவே, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள கர்த்தாவே. சிலர் நடக்குதுதான். இப்போ போன வாரம் நான் அப்படி யோசிக்கல, இன்னைக்கு நைட்டு சாயந்தரத்துக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்கும் நான் சொன்னேன். 2 பேர் லிட்டரா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு மிராக்கிள் நடந்து, 2 மிராக்கிள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அது நடந்துச்சு பார்க்கல. போன வாரம் ஜபத்துல ஆவியானவருடைய நடத்திப்பது லீட் பண்ணாரு. அந்த வார்த்தை நான் பேசினேன். எனக்கு கால் வந்துச்சு, 2 பேர் கால் பண்ணாங்க. நான் ஒரு விஷயமா நான் ஜெபம் பண்ணையா, அன்னைக்கு முடியறதுக்குள்ள 2 குறிப்பிட்ட குடும்பங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அற்புதம் நடந்துச்சு. நடக்கிறத நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பிடிவாதமா அதை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்குள்ள முடிஞ்சிடணும், இன்னைக்குள்ள பக்கத்துல பாத்துக்கல, இன்னைக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஆக போற? அதே வீடு தானே, அதே புருஷன் தானே, அதே புடவை தானே, அதே மூஞ்சி தானே. பொறுமை. அல்லேலூயா. ஆமா, விசுவாச கிரியை, நம்பிக்கையிலே அன்பின் பிரயாசம். குறம் பார்த்துக்கிட்டே இருக்குமா, என்னடா கீரல் வந்துருச்சு, என்னடா கீரல் வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்லதா இருந்துச்சு உன் காலு, திடீர்னு ஒரு சுளுக்கு வந்துச்சு, விட்டு தொலைச்சிருந்தா என்னைக்கோ சரியாயிட்டு இருக்கும். கால் வலி, கால் வலி, கால் வலி, கால் வலி, இடுப்பு வலி, இடுப்பு வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி. அந்த வலியை பிடிச்சிக்கின்னு பல வருஷமா ஈஸ்துன்னு கிடக்குது உன் கூடவே அது சேர்ந்து. அது சொல்லுது, இவன் விடவே மாட்டான், என்ன இவன் விடவே மாட்டான், அது விட்டுரு, அதை விட்டுரு. அல்லேலூயா. இந்த குரங்கு என்ன பண்ணுமா, சும்மா இருக்காதான், சொரிஞ்சிக்கினே இருக்குமா. நிறைய பேர் சொரிஞ்சிக்கினே இருக்கீங்க. அல்லேலூயா. புருஷன் 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 பிள்ளைங்களை பத்தி அதுங்களே சொரணி ஏதாச்சும் போட்டு சொரணி சும்மாவே இருக்கிறதுல பாருங்களேன். நம்ம மனசுக்காக ஜெபம் பண்ணலாமா, சும்மாவே இருக்க மாட்டேங்குதுல. இதையாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு நோண்டி நுங்கெடுத்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையின் பொறுமை. அல்லேலூயா. பெரிதாய் நம்புங்கள், பெரிதாய் விசுவாசிங்கள், ஆனால் பொறுமையா இருங்கள். கால தாமதங்கள் ஆனால் உடைந்து போகாதிருங்கள், சலித்து கொள்ளாதிருங்கள், தேவனுடைய அன்பை விட்டு விலகி செல்லாதிருங்கள். நடக்கும், நடக்காம போகலாம், பிறகு நடக்கும். கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார் என்ற ஒரு தரமான நம்பிக்கை, ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு உயர்வான நம்பிக்கை. அதுதான் அடையாளம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம். நம்புங்க, பெருசா நம்புங்க, ஆனா அதுல பொறுமையா இருங்க. கர்த்தர் நிறைவாக்குவார், கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் சம்பூர்ணம் அடைய செய்வார், நிறைவான நன்மைகள் வாழ்வில் காண செய்வார், மேன்மைகள் அடைய செய்வார், ஆச்சரியங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அன்பின் பிரயாசம் எதை செஞ்சாலும் அல்லேலூயா நல்ல ஒரு சந்தோஷமா செய்யுங்க. அன்பு இருந்துச்சுன்னா அங்க சந்தோஷம் இருக்கும். அன்பு இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க சந்தோஷம் இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, அன்பு அடுத்தது சந்தோஷம். ஆவின் கனி அதுதான். அல்லேலூயா. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள அன்பு இருக்கான்றது கேள்விக்குறிதான். ஆனால் அன்பு ஒரு மனிதனுடைய மனதிலும் இருதயத்திலும் இருந்தால் அவன் கிட்ட சந்தோஷம் என்ற சொத்து இருக்கும், சந்தோஷம் என்ற பொக்கிஷம் இருக்கும். சந்தோஷமா சமையல் செய்யுங்க, சந்தோஷமா வேலைக்கு போங்க, சந்தோஷமா படுத்து தூங்குங்க. அல்லேலூயா. சில பேருக்கு அப்படியே பரபர 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 பரபரம். என்ன பண்ண போறோம், எது பண்ற போறோம், அவ வாங்கிட்டாலே, அவ வாங்கிட்டாலே, நான் இப்படி வாங்குறது, நான் வாங்கலி, நான் வாங்கலி, நான் வாங்கலி, அவ வாங்கிட்டாலே, அவ வாங்கிட்டாலே. பக்கத்துல பார்த்து சொல்ல, வேகாத, வெந்து போயிட போற, அவ வேற நீ வேற. அல்லேலூயா. ஆமா, அவ சொக்கா சைஸ் வேற, உன் சொக்கா சைஸ் வேற, அவ தலைமுடி வேற, உன் தலைமுடி வேற, உன் மூக்கு வேற, அவ மூக்கு வேற. நீ எதுக்கு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க, குரங்கு பாக்குற மாதிரி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்குது. போறா 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 போறா, குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஐயோ, பெருசாவது பெருசாவது பெருசா, நோண்டி 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 சொரண்டி 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 சொரண்டி. கூகுள்ல போய் பார்க்கலாம். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு திடீர்னு அந்த காலனுடைய கட்டவர நுனிப்பகுதியில் ஒரு வழி இருக்கு. போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்றது. அவன் சொல்வான், இப்படி நுனிப்பகுதியில் உங்களுக்கு வலி இருந்தால் உங்களுக்கு சுகர் வந்ததற்கான அறிகுறி, நாசமா போறதுக்கு
அதுக்கப்புறம் இந்த மெடிசன்லாம் நீங்க எடுக்கணும். ஆனா இந்த மெடிசன்லாம் எடுத்தீங்கன்னா இது சைடு எஃபெக்ட் கொடுக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா கொண்டு போகும்? கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குரங்கா இருக்காதே. அல்லேலூயா. குரங்கா இருக்காத. உன் கண்ணை படைச்ச ஆண்டவருக்கு இந்த கண்ணை சுகமாக்க தெரியும். உன் வயிறை படைச்ச ஆண்டவருக்கு வயிறை சுகமாக்க தெரியும். உன்னுடைய இதயத்தை படைச்ச ஆண்டவருக்கு இதயத்தை சுகமாக்க தெரியும். கிட்னியை படைச்ச ஆண்டவருக்கு, நுரையீரலை படைச்ச ஆண்டவருக்கு எல்லாத்தையும் சுகமாக்க தெரியும். நோண்டிக்கிட்டே இருக்காத, நோண்டிக்கிட்டே இருக்காத, நோண்டிக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் பேசாம விடு. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் உடம்ப பேசாம விடு. ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, சொத்த போடாம கொஞ்சம் பேசாம விடு. விடுறதே இல்ல. காலையில 4 இட்லி சாப்பிட்டுறணும், மதியானத்துல 1.5 தட்டு சாப்பிட்டுறணும், சாயந்தரத்துல 10 பஜ்ஜி சாப்பிட்டுறணும். ராத்திரி ஆனா சூப்பு குடிச்சிட்டு ஒரு ஆப்பம் சாப்பிட்டுறணும். சில பேர் சொன்னாங்க, நான் நைட்ல எல்லாம் சாப்பிட்றதே இல்லைன்னா. நைட்ல எல்லாம் சாப்பிட்றதே இல்லையா? உண்மையாவா சொல்றீங்க? சாப்பிட்றதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. சுத்தமாவா? சுத்தமான்னு சொல்ல முடியாது. சூப்பு குடிக்கிறோம். சூப்பு குடிக்கிறீங்களா? என்ன சூப்பு? மட்டன் எலும்பு சூப்பு. அது போதண்டா சாமி. ராத்திரி மட்டும் இல்ல, அது மட்டன் சூப்பா 2 பிரெட் டோஸ்ட் பண்ணி ஸ்லைஸா வந்த வாழ்க்கை. எங்களுக்குலாம் அரை பிரெட் இருந்தாலே போதும் ராத்திரி நேரத்தில். வயிறு பிரச்சனை பண்ணா வயிறு கொஞ்ச நேரம் சும்மா போடு. அல்லேலூயா. கண்ணு பிரச்சனை வருதா, சும்மா போனி நோண்டிக்கிட்டு இருக்காத, கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. அல்லேலூயா. மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு, பிரசன்ஸ்ல உட்கார்ந்துரு, அவ்வளவுதான். இப்படி ஓடுது, அப்படி ஓடுது, அதை பண்றதா இதை பண்றதா. சில பேர்லாம் என்கிட்ட வருவாங்க, பாஸ்டர் நான் இப்படி பண்ணா அது அப்படி வருது, நான் அவர்கிட்ட இப்படி பேசுறேன்னா அவர் இப்படி வராரு, என் பையன் கிட்ட இப்படி சொன்னா அவன் இப்படி வந்து நிக்கிறான், என்ன பண்றது? பேசாம மூடி நீரு, பேசாம இரு. அல்லேலூயா. பொறுமையா இரு, அன்பா இரு, தாழ்மையா இரு, நம்பிக்கையோட இரு. கர்த்தர் உன்னை சுத்திகரித்து கற்சாடி, சுத்திகரிக்கிற கற்சாடியில் அவர் ரசத்தை நிரப்ப விரும்புகிறார். கொஞ்சம் இரு. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைய கொஞ்சம் இரு. எல்லாவற்றையும் நான் சொல்றேன், மேல நீங்க வச்சிருக்கீங்க, பிள்ளைய வச்சிருக்கீங்க, அதை வச்சிருக்கீங்க, இதை வச்சிருக்கீங்க, ஆண்டவரை மேல வைங்க, வார்த்தையை மேல வைங்க, வசனத்தை மேல வைங்க, தெய்வத்தை மேல வைங்க. ஹார்ட் கொடுத்த ஆண்டவருக்கு, மனம கொடுத்த ஆண்டவருக்கு, வாழ்க்கை கொடுத்த ஆண்டவருக்கு மொத்தமா உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நீங்கள். எந்த ஒரு செயலை செய்றீங்க சந்தோஷமா செய்யுங்க. பயத்தோட, கவலையோட, டென்ஷனோட, பதட்டத்தோட செய்யாதீங்க. நற்கிரியைகளை செய்யுங்கள், விசுவாச கிரியைகளை செய்யுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறது நல்ல விஷயம் தான், அதை செயல்ல காட்டுங்க, காண்பியுங்கள். அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க 18ஆம் அதிகாரத்துல, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்வாரு, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல உடனே பண்றது இல்ல. அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைக்கிற சட்டு புட்டுன்னு பண்ணிட மாட்டாரா? சட்டு புட்டுன்னு. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு சட்டு புட்டுன்னு செய்யணும்னு ஆசைதான், ஆனா நீ சட்டு புட்டுன்னு போயிட்டீனா அப்படி நீ போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பார்த்து பார்த்து பத்திரமா பக்குவமா எல்லாத்தையும் ஆண்டவர் உன்னை உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். பாருங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாரு. யாரைய பத்தி பேசுறாரு நினைக்காதீங்க. ரோட்ல போறவங்க, சீட்ல போறவங்கள பத்தி இல்ல, அவங்க அழைக்கப்பட்டவங்க. நம்மளை பத்தி தான் பேசுறாரு. யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். இங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க வந்திருக்கீங்க, ஆராதிக்கிற பிள்ளைங்களா வந்திருக்கீங்க, தேவனை தேடுற பிள்ளைங்களா வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்து தான் தேவாதி தேவன் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. கவனிங்க, கவனிங்க, எப்படி இருக்கிறாரா? ஏன்
ஏன்னா நம்ம குரங்கு மாதிரி சொரிஞ்சுன்னு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த திங்கக்கிழமைக்குள்ள முடிஞ்சிடணும், சனிக்கிழமைக்குள்ள முடிஞ்சிடணும், இதுக்குள்ள நடந்துடணும், அதுக்குள்ள நடந்துடணும். ஆண்டவர் அப்படியே கடப்புல அந்த ஃபைல் அப்படியே பெண்டிங்ல போடு, அப்படியே போடு, பேசாம போடாத. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வடிவமைக்கப்பட வேண்டும், விஸ்வரூபம் எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் நம்பிக்கையில ஒரு பொறுமை வரணும், அவர்களுடைய செயல்கள்ல அன்பு வரணும். அவங்க விசுவாசத்துல விசுவாசிக்கிறேன் விதம் வாயை திறந்து சொல்றது மட்டுமல்ல, அதை விட மேலான ஒரு நிலைக்கு வரணும், விசுவாச கிரியைக்கு வரணும். அதுக்காக தான் பொறுமையா இருக்கிறாராம். அவர் என்ன நம்ம நாத்தனாரா, அவர் இல்ல மாமியாரா? இவளுக்கு கொடுக்கவே கூடாதுன்றதுல இல்ல, நமக்குள்ள ஒரு அன்பின் பிரயாசம் வரணும். ஆத்திரமா செய்யறோம், ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதமா செய், சந்தோஷமா செய், முகம் மாத்திக்காம செய். காயினும் ஆபேலும் காணிக்க கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது காயினுக்கு என்ன ஆயிடுச்சு? முகம் மாறுபட்டதா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பிரகாசமா இருக்கீங்க தெரியுமா? சிஸ்டர், பிரதர், சிரிங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தயவு செய்து இதை மாத்திக்காதீங்க. கடுப்பாக்குறவன் கடுப்பாக்கட்டும், காண்டா திரியறவன் காண்டா. நீ சிரிச்சியே நீ காண்டாகாம இரு. அல்லேலூயா. நீ கடுப்பாகாமலே இரு. அல்லேலூயா. பாதிக்கப்பட மாட்டாய் என் பிள்ளையே. உன் உடலின் மேல் உனக்கு இருக்கக்கூடிய அக்கறை விட உன் உடலை உனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு உன் உடல் மேல் 1000 மடங்கு அக்கறை இருக்கு. உனக்கு உன் குடும்பத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறை விட உனக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தின் மேல், ஏன்னா குடும்பத்தை கொடுத்தவர் அவர் தானே, 1000 மடங்கு அவருக்கு அக்கறை இருக்கு. உன் கணவன் மேல், மனைவி மேல், பிள்ளைகள் மேல், உன் வேலை மேல், படிப்பின் மேல், வருமானத்தின் மேல் உனக்கு இருக்கக்கூடிய அக்கறையை விட அவருக்கு 1000 மடங்கு அக்கறை இருக்கு. ஏன்னா கொடுத்ததே அவர் தானே, தந்தவரே அவர் தானே, அவர் தானே தந்திருக்கிறாரு. அப்ப ஏன் வெயிட் ஆகுது? ஏன் வெயிட் பண்ண வைக்கிறாரு? ஏன் தாமதம் ஆகுதுன்னா அதை போக்கஸ் பண்ணாதீங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயம், அந்த விஷயத்தை போக்கஸ் பண்ணாதீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அடையாளங்களை உங்கள் வாழ்விலே ஆழமாய் உருவாக்கி கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். விஷயத்தை விட நீங்கள் விசேஷமானவர்கள். விஷயம் நிகழ்ந்து விட்டு விசேஷமான நீங்கள் இல்லை என்றால் நீங்க தானே விசேஷமானவங்க. விஷயமா முக்கியம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, கிறிஸ்மஸ்க்கு 10,000 ரூபாய் பட்டு புடவை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியே, அந்த பட்டு புடவை நீ தானே விசேஷம். அல்லேலூயா. ஆமா, 10,000 ரூபாய் பட்டு புடவை கையில வந்ததுக்கு அப்புறம் நீ இல்லைன்னா ஆண்டவரால் தாங்கிக்கவே முடியாது. ஆமா, உன் மேல அவ்வளவு கொள்ள அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் உனக்கு 10,000 ரூபாய் பட்டு புடவை கொடுக்கிறத விட உன்னை பட்டா உருவாக்கி பக்குவப்படுத்தி பட்டாகி உனக்கு பட்டு உடுத்து வைக்க ஆசைப்படுறாரு. அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நபர் பட்டு உடுத்தின மாதிரி இருக்காது, பட்டுக்கே பட்டு உடுத்தின மாதிரி இருக்கும். புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதல்ல உன்னை பட்டா மாத்த விரும்புறாரு. நீ என்ன தெரியுமா நினைக்கிற? நான் பொட்டா போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பட்டு புடவை தான் வேணும் நீ நினைக்கிற. ஆண்டவருக்கு அந்த பட்டு புடவை உனக்கு கொடுக்கிறத விட உன்னையே பட்டா மாத்த விரும்புறாரு ஆண்டவர். ஏன்னா உனக்கு புடவை பிரியும், அவருக்கு உன் மேலதான் பிரியும். அவர் உன்னை உருவாக்குறதுல தான், தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை மேன்மைப்படுத்துறதுல தான் அவர் ரொம்ப வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார். பாருங்களேன். அப்ப நான் பட்டா உருவாவதுக்காகத்தான் விசுவாச கிரியைகள். அல்லேலூயா. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தான். அது நான் எப்படி நான் காட்ட போறேன், ஷோ பண்ண போறேன், கிரியைகள் மூலமாகத்தான் காண்பிக்க போகிறேன்.